அதை வேதம் சொல்லுகிறதை எடுத்துக்கொள்ளுவோம். ஏசாயா 50வது அதிகாரம். 50வது அதிகாரம். நாளை வாசிக்க கேட்போம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தது. காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்வேன். இப்பொழுது யார் பேசுகிறது? ஏசாயா. இப்ப நாம என்ன நினைக்கிறோம்? ஏசாயா தன்னை குறித்து தான் இதை சொல்றாரோ? அப்போஸ்தலர் பணியிலே ஏசாயாவின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்த எத்தியோப்பிய மந்திரி பிலிப்பை பார்த்து என்ன கேட்டா, தீர்க்கதரிசி தன்னை குறித்து பேசுறாரா அல்லது இன்னொருவரை குறித்து பேசுறாரா? ஆக தீர்க்கதரிசி பேசும் பொழுது வாசிக்கிறவர்களுக்கு எப்படி தெரியுது? தன்னை குறித்தே பேசுறது போல. இது ஏசாயாவை அல்ல, ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் காலையில யார் எழுப்புறது? ஆவியானவர். சரீரத்திலே வந்தபடினால், நம்மை போல சரீரத்தில் இருந்தபடினால் அவருக்கும் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருந்தது. ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் காலையிலே நம்முடைய ஆண்டவரை எழுப்பி என்ன சொல்லுகிறார்? கற்றுக் கொடுக்கிறார். கல்விமானின் நாவு, ஞானத்தை போதிக்கிறதான நாவு கற்றுக் கொடுக்கிறார். அதனால அவர் காலை தோறும் இவரை எழுப்பி சொல்லிக் கொடுக்கிறார். அதனால பழைய ஏற்பாட்டில் உள்ள அத்தனை பிரமாணங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி கொடுக்கப்பட்டது? கற்றுக் கொடுக்கப்பட்டது. நீர் எங்கே மறைப்பீர்? எப்படி மறைப்பீர்? உண்மை எப்படி மரணத்தை கொண்டு போவார்கள்? அதனால அவர் முன்கூட்டியே சொல்கிறார், நான் இப்பொழுது மனுஷகுமாரன் பாவிகள் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார். அதனால அவருக்கு தெளிவா தெரியும் நான் எப்படி மறைப்பேன். அதனால யாரும் என்னை கல்லறிஞ்சு கொல்ல முடியாது. ராஜாவுக்கு மேல சொன்னா நறுக்கி போய் சொல்லு. ஏன் அப்படி சொன்னா அவருக்கு தெரியும். அந்த நறுக்கி போய் சொல்லு என்ன கள்ள புத்தி உடையவர். அதனால சரியா நறுக்கி போய் சொல்லு. அதனால நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் தேவன் நம்மை நடத்தி கொண்டு போற வழிகள், நமக்கு என்ன வரப்போகுது என்பதை அவருடைய வார்த்தையை வைத்து நான் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம பார்த்து கேட்பாங்க, என்ன பிரதர் வேலை கிடைச்சிட்டோம்? ஐயோ, இத்தாலியில மனுஷனுக்கு வேலையே கிடைக்கும். நாங்க வரக்கூடாத ஒரு நாடு உண்டென்றால் இத்தாலி தான். இத்தாலியில மனுஷனுக்கு வேலையே கிடைக்காது. இதுதான் அறிக்கை. அவ்வளவுதான். நீ எத்தனை தோப்புக்கரணம் போட்டு சொல்லித்தாலும் உனக்கு வேலை கிடைக்காது. கிடைக்கிறது சரியா இருக்கான்னு சொன்னா உன்னுடைய வாயின் அறிக்கை. சத்துரு அதை எடுத்துக்கொள்வான். சாத்தான வார்த்தை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் தேவனுடைய பாதத்தில் வைப்பான். இவனுடைய அறிக்கையை பாரும். நீ ரத்தம் சிந்தி ஆசையா விட்டுக் கொண்ட, ஜீவனை கொடுத்து அணைத்த, அரவணைச்சு வச்சிருக்கிற, ரத்தத்தால கழுவி அவனுக்கு புதிய பேரை கொடுத்து புதிய ஆடையை கொடுத்து அவனை பரலோகத்துக்கு என்று பேர் எழுதி வச்சிருக்கிறீங்க. அவன் என்ன அறிக்கை பண்றான் பாரு. ஆண்டு சொல்லுவார், என் மகனா அப்படி சொல்ல மாட்டாரு. இப்ப பாரு, இப்ப பாரு, நீ பார்க்க நம்ப மாட்டீங்க. இப்ப பாரு, திடீரென்று ஒரு ஆளை அனுப்புவான், இல்லாட்டி போன் அடிப்பான். என்ன பிரதர் எப்படி? என்ன பிரதர் வாழ்க்கை இது? ஏன் 12 கிடக்கு? என்னத்துக்கு நான் இத்தாலிக்கு வந்த எத்தனை லட்சத்தை செலவழிச்சு என்னத்துக்கு வாழ்ற கொண்டுமே விளங்குது. எத்தனை வருஷம் இது? எத்தனை வருஷமா இது நடக்குது? எனக்கு பிறகு வந்தவனெல்லாம் வேலை எடுத்துட்டானே. உன்னுடைய அறிக்கை, நீ யார் என்பதை நீ முதலாவது விளங்கவில்லை. நீ அறிக்கையிலே இருக்கிற வல்லமே நீ விளங்கவில்லை. வாயை திறந்து நீ சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும், வியாதியா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், மற்றும் காரியங்களாக வாயை திறந்து நாம் என்ன அறிக்கை பண்ணுகிறோமோ அதை சத்துரு பிடித்துக் கொள்ளுகிறோம். அதில் அவன் அட்டாக் பண்றான். வேற ஒரு விதத்திலையும் அட்டாக் பண்ண முடியாது. இதுதான் ஒரே வழி. தேவ பிள்ளைகளை சத்துரு அட்டாக் பண்ணலாமா? பண்ணலாம். என்றால் நம்முடைய வாயால நான் கொடுக்குற அறிக்கை அவனுக்கு தெரியும். இவனுக்கு வசனத்தின் மேல பார்வையே இல்ல. பைபிளை வச்சிருக்கிறான், நல்ல பெரிய கவர் போட்டு எல்லாம் ஒட்டியும் வச்சிருக்கிறான். வீட்லையும் திரும்பினா எல்லா இடம் வசனம் தான், எங்க பார்த்தாலும் வசனம் தான். ஆனா இவனுடைய கண் வசனத்தின் மேல இல்ல. இவன் எப்போ பார்த்தாலும் இவனுடைய வாய் நதிக்க எப்படி இருக்கிறது? எதிர்மாறத்தான் இருக்குதான்னு சொன்னார். ஜீவனையும் மரணத்தையும் நான் வைக்கிறேன்ப்பா. அந்த சிவஜனங்களுக்கு முன்னால் வச்சா நீ எதை தெரிஞ்சு கொள்ள போறீங்க? அதே மாதிரி நமக்கும் வச்சிருக்கிறாங்க. உன்னுடைய நாவின் அறிக்கை யோசிச்சு பாருங்க. ரோமர் சொல்லுகிற 10ஆம் அதிகாரம், நீ இதயத்தில் விசுவாசித்து வாயிலே அறிக்கை செய்யலாம். அப்ப கூட பவர் இருக்காதுல்ல. என்னுடைய விசுவாசம், என்னுடைய அறிக்கையும் எனக்கு என்னத்தை கொண்டு வருகிறது? ஆத்மாவின் மீட்பை, நித்திய ஜீவனை, நித்திய ராஜ்யத்தை எனக்கு கொடுக்கிறது. நான் அறிக்கை செய்யாமல் போனால் நான் ரட்சிப்பை இழந்து போகிறேன். அதே போலவேதான் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களும், அது வியாதியா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய கடன் பிரச்சனை என்ன
இருக்கட்டும். நாம் கொடுக்க வேண்டிய பதிவு என்ன? சத்ரு ஆண்டு எழுதுவான். ஏன்னா நம்முடைய அறிக்கை டெய்லி வர வேண்டும். நம்முடைய அறிக்கை டெய்லி வர வேண்டும். அதனால டெய்லி எழுதுவான், மனைவி எழுதுவான். இப்ப இவ யோசிச்சு கொண்டிருப்பா. இப்ப என்ன செய்வா? பூசு வச்சிருக்குவா. என்னப்பா செய்கிறது என்று அவர் சொல்லுவார். அதான் நான் தலையை உடைச்சு கொண்டிருக்கிறேன், என்ன செய்யறது தெரியாம இதுக்கு நீ ஒரு மனுஷனுக்கு பைத்தியம் பிடிக்கிறோம். அவ்வளவுதான். சத்ரு என்ன செய்வான்? சபாசம். அவ்வளவுதான். அந்த வார்த்தை அப்படியே போயிடும். நம்முடைய வார்த்தை மிகவும் கவனம். அதான் பேதுருடைய சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாதப்பா. உன்னுடைய சொல் மிகவும் கவனம், உன்னுடைய வார்த்தை மிகவும் கவனம். நீ வாய் என்னத்தை சொல்ற ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய வார்த்தை நாம் எப்பொழுதும் உச்சரிக்க கற்றுக்கொள்ள, அவருடைய வார்த்தை நாம் எப்பொழுதும் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலதான் சத்துரு தேவனோடு போராடும் பொழுதெல்லாம், ரட்சகரோடு அவன் எதிர்த்து பேசும் பொழுதெல்லாம் அவர் என்னத்தை பயன்படுத்தினார்? வார்த்தையை தான் பயன்படுத்தினார். அதான் ஒரே வழி சத்துருவை ஜெயிக்க. எனக்கு வந்த வியாதியின் விடுதலையாக, எனக்கு வருகிற பிரச்சனையின் விடுதலையாக, என்னுடைய தேவை சரிப்படுத்தப்பட, என்னுடைய கடன்கள் நீங்கி போக ஒரே வார்த்தை, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் என்னை குணமாக்குவார். அவருடைய தடுப்புகளால் நான் குணமாவேன். அவருடைய வார்த்தையினால் நான் குணமாவேன். அவர் என்னுடைய பிரச்சனையை தீர்ப்பார். அவர் என்னை உயர்த்தி வைப்பார். அவர் எனக்கு வேலையை கொடுப்பார். கர்த்தர் எனக்கு வேலையை கொடுப்பார் என்று அவர் சொல்லி இருக்கிறார். மத்தேயுல சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார்? நீங்க இதை குறித்து கவலைப்படக்கூடாது. உங்களுக்கு நான் தேவை என்று அறிந்திருக்கிறேன். அதனால நீங்க என்ன செய்யுங்க? என்னிடத்துல கேளுங்க, நான் தருவேன் என்று சொல்லி இருக்கிறபடினால் நான் என்ன செய்ய வேண்டும்? கேட்க, அதை விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையே என்னுடைய கவனத்தை வைக்க வேண்டும். இப்பொழுது ஏசப்பா சொல்கிறார், ஒருவன் பகலிலே நடந்தால் இடரமாட்டான், இருளிலே நடந்தால் இடருவான். அது அர்த்தம் என்ன? சங்கீதம் சொல்லுகிறார், 119 சங்கீதம், அவருடைய வார்த்தை என் பாதைகளுக்கு எப்படி இருக்கா? தீபம், வெளிச்சம். அதான் வெளிச்சம். அவருடைய வார்த்தை என் பாதைகளுக்கு தீபம் அல்லது வெளிச்சம். அதான் எனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது. நான் நடக்க வேண்டியதை, எனக்கு வரப்போகிறதை, நான் போற பாதையில் என்ன நடக்க போறது என்பதை அவருடைய வார்த்தை எனக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறபடினா நான் என்ன செய்ய மாட்டேன்? இடர மாட்டேன். அதனால எனக்கு எதிர்காலத்தை குறித்த பயம் இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனுஷருக்கும் ஒரு பயம் உண்டு என்று சொன்னா, மரணத்தை குறித்த பயம். அதுவும் எதிர்காலத்துக்குள்ளதான் நடக்குது. மரணத்தை குறித்த பயம். அதுக்கும் என்ன நினைக்கிறாங்க? காலம் கிடக்கு. மரணத்துக்கு மறிப்பம் என்று தெரியுமா? என்ன நினைக்கிறாங்க? காலம் கிடக்குது. ஆனா என்ன பயம் இருக்கு? எதிர்காலத்தை குறிச்ச பயம். என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது? ஆண்டு சொல்றேன், வார்த்தையை கவனித்தாயானா உனக்கு நலமாயிருக்கும். வார்த்தை நீ கவனித்தாயானா உனக்கு நலமாயிருக்கும். என் வார்த்தையை நீ விசுவாசித்தாயானா உனக்கு நலமாயிருக்கும். என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சால் உனக்கு நலமாயிருக்கும். என் வார்த்தை நீ பற்றிக் கொள்வாயானால் உனக்கு நலமாயிருக்கும். என் வார்த்தை நீ அறிக்கை செய்வாயானால் நலமாயிருக்கும். அதனாலதான் புதுசா யாராவது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோட எதை கொடுக்குறாங்க? இதை படிச்சு கொடுங்க. இவர் என்ன நினைக்கிறார்? சரி, சும்மா எக்ஸாம் போட்டு படிக்கிற மாதிரி ஏன் காரியம் ஆகுமே, எக்ஸாம் போட்டு படிக்கிற மாதிரி வாங்க. புக்கை கொடுத்தவங்க கேட்பாங்க, பிரதர் படிச்சீங்களா? ஓ, ஒவ்வொரு நாளும் டெய்லி படிக்கிறோம். டெய்லி படிக்கிறார். எது படிக்கிறீங்க? இன்னிடத்துல படிக்கிறேன், இன்னிடத்துல படிக்கிறாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு சும்மா பாசாங்க போடுற படிக்கிறது போல. ஆனால் நம்முடைய வார்த்தை மேல் தன்னுடைய கவனத்தை வைக்கவில்லை. நான் என்ன நோக்கத்தோடையும் சமூகத்துக்கு வந்திருக்கலாம். ஆனால் தேவன் தன்னுடைய வார்த்தையை எனக்கு தருகிறார், என்னோடு பேசுகிறார், தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார், எனக்கு நலமா இருக்கிறதை அவர் போதிக்கிறார். எத்தனை விசுவாச பிள்ளைகளுக்கு பிள்ளை சுயத்தை பயம் இருக்கு சொல்லுங்க. எத்தனையோ பேருக்கு பயம், எத்தனை பேருக்கு பயம். எவனெல்லாம் பயப்படுகிறான் அவன் மேல அது பலிக்கும். இதான் ரகசியம். எவனெல்லாம் இதுக்கு பயப்படுகிறான் அவன் மேல பலிக்கும். மற்றவன் என்ன சொல்லுவான்? எனக்கு ஒன்றும் செய்யாது, பில்லி சூனியம் எனக்கு ஒன்றும் செய்யாது என்று சொன்னால் அவருடைய வார்த்தையில நான் நிற்கிறேன். ராஜாவின் ஜெயகம்பீரன் என்னோடு இருக்கிறது. பாரதி வந்த வழியாவே சிதறுண்டு போயிடும். அது யார் செய்தாலும் அவருக்கு தான் போய் பலிக்கும், எனக்கு அல்ல. என்றால் என்னை சபிக்கிறவர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? சபிக்கப்படுவார்கள். என்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இதுதான் ஆபிரகாமின் பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிறார். என்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படும். அதனால உங்களுக்கு தீமை செய்யறாங்களுக்கு என்ன உண்டாக போகுது? தீமை. அதனால அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, அதான் ஆண்டவர் சொன்னார், பிதாவின் பிள்ளைகளாக விரும்பினா
சற்குண பிள்ளைகளா, சற்குணம் உள்ளவர்களா நீங்க இருக்க விரும்பினா, பூர்ண சற்குணா இருக்க விரும்பினா, உங்களுக்கு தீமை செய்கிறார்களுக்கும் நன்மை செய்து, உங்களை நிந்தித்து துன்பப்படுத்துகிறார்களுக்கும் வேண்டுதல் செய்து, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்க. ஏன்னா நம்முடைய சகோதரன் நமக்கு எதிராக செய்தில செய்துட்டான், நமக்கு தெரியும் எனக்கு இது ஆசீர்வாதம், இவனுக்கு இது தீங்கு, இவன் அழிய போறான். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன போல மாற வேணும், நீ மனுஷனை போல என்ன நினைப்பாய், நீ எரிஞ்சாயிரம் உனக்கு திருப்பி அடிக்கும், நீ எனக்கு என்னத்தை அடிச்சா உனக்கு திருப்பி அடிக்கும், நீ நான் சாவரம் அடிச்சுன்னா உங்க குடும்பத்துல சாவுவாங்க. செத்துடனே இவருக்கு ஒரு சந்தோஷம். ஆண்டவர் சொன்னா, நான் அப்படிப்பட்டவன் அல்ல, நானோ அவர்களுக்கு கிருபையாக இருக்கிறவன். அதனால அவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. அப்ப அவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு செய்த செய்வின சூனியம் பலிக்கவே இல்லை, என்றால் இவர்களோடு இருக்கிற ஆண்டவர் தான் உண்மை உள்ளவர், அவர்தான் உண்மை உள்ள தேவன். அதனால நாங்களும் அவரை பின்பற்றுவோம் என்று சொல்லி தீர்மானத்துக்குள்ளே வருவார்களாக. தேவ பிள்ளைகள் அவருடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும் என்பதை அவர் திட்டவட்டமாய் நமக்கு சொல்லுகிறார். அதனாலதான் நம்முடைய ஆண்டவரும் ஒவ்வொரு நாளும் காலையில் என்ன செய்ய வேண்டியிருந்தது, நாம 4 மணிக்கு எழும்புறதுக்கு என்ன கஷ்டப்படுறோம், எல்லாம் அடிச்சு நிப்பாட்டி எழும்புறதுக்குள்ள 1/2 மணி நேரம் போயிடுது. ஆண்டவருக்கும் ஒவ்வொரு நாளும் எழும்பி கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருந்தது. கற்றுக் கொடுத்தது ஆவியானவர், அதனால நமக்கு கற்றுக் கொடுத்தார். அதனால நமக்கு தேவை அவருடைய வார்த்தையை நாம் கற்றுக் கொடுத்தது. அதுக்குத்தான் அவர் அழகாக எழுதி கொடுத்திருக்கிறார். அதனால இந்த வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும், இந்த வார்த்தையை நாம் நம்ப வேண்டும். இது சும்மா ஏதோ சபையில வந்திருந்து சில பேர் பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு நாள் பைபிள் ஒரு நாள் திறக்கிறதே இல்லை. இவர் பைபிளை திறந்து எப்படி இருக்குன்னு சொல்லி எங்க பாக்குறாரு, சபையெல்லாம் வந்து பாக்குறாரு. ஏன்னா பேப்பர் கிழிக்கிறதுல தெரியுது, இந்த பேப்பர் புது பைபிள் கார் பாருங்க, பேப்பர் எல்லாம் ஒட்டி இருக்கு. ஒரு நாள் பார்த்ததுல ஒட்டி இருக்கிறபடியே கிழிக்கிற சத்தம் கேட்குது, கிழிச்சு கொண்டு கிழிச்ச முடியாது. அந்த வாரத்துக்கு முதல் ஒட்டின பேப்பர் கிழிச்சே முடியாது, அவ்வளவு படிப்பு பைபிள். எல்லாம் செய்வார், ஆனா பைபிளை மட்டும் படிக்க மாட்டார். தேவன் எதிர்பார்க்கிறார். ஆபேலுடைய பலியை ஏற்றுக்கொண்ட தேவன் காயனுடைய பலியை ஒதுக்கி